Hello viewers, this is Suresh from CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Steering பத்தின doubts இருக்கா? எவ்வளோ திரும்பினா ரோட்டில் எவ்வளோ திரும்புது, எவ்வளோ திரும்பின பிறகு நான் வந்து ஸ்டேரிங்கை ஸ்டெடி பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட் வந்து ஒரு பிகினராக இருக்கும்போது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்டேரிங்கை வந்து ஈஸியாக பிரேக் டவுன் பண்ணால் நம்ம எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு திருப்பலாம், எவ்வளோ திரும்பினா வண்டி எவ்வளோ திரும்பும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் அழுத்தி விட்டிங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ ரிசர்ச் பேஸ்டில் டிரைவிங் ரொம்ப லாஜிக்காக பழகினா ஈஸியாக இவ்வளோ தானே டிரைவிங் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி வீடியோஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த வீடியோக்குள்ளே வியூவர்ஸ், ஸ்டேரிங் யூஸ் பண்ணுறதுல 3 மெத்தட்ஸ் குளோபலி ஃபாலோ பண்ணுறாங்க. நம்பர் 1 வந்து ஒன் ஹேண்ட் ஸ்டேரிங், ஒரு ஹேண்ட் கியர் போடும்போது ஒரு ஹேண்ட் ஸ்டேரிங் வச்சுக்கிறது ஒன் ஹேண்ட் மெத்தட். நம்பர் 2 புஷ் புல் மெத்தட், ஒரு கை புஷ் பண்ண ஒரு கை புல் பண்ணும், ஒரு கை புஷ் பண்ண ஒரு கை புல் பண்ணுறது புஷ் புல் மெத்தட். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் மெத்தட், ஒரு கை தள்ள இந்த ஹேண்டுக்கு கிராஸாக போய் பிடிச்சி பேக் டு ஹோல் பொசிஷன், ஹேண்டு கிராஸாக போய் பிடிச்சி பேக் டு ஹோல் பொசிஷன் வந்து கிராஸ் ஓவர் மெத்தட். இந்த 3 மெத்தட் எப்படி பண்ணுறோம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஸ்டேரிங்கில் திருப்பதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து புஷ் புல் மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் 9 o'clock 3 o'clock பொசிஷனில் கை வச்சுட்டு ஓகே புஷ் புல் பண்ணி காமிங்க. புஷ் லெஃப்ட்டில் திருப்பி காமிங்க, மேலே போய் லெஃப்ட் ஹேண்ட் வாங்க, ரைட் ஹேண்ட் கீழே வர, மறுபடியும் ரைட் ஹேண்ட் தள்ள, லெஃப்ட் ஹேண்ட் வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் கீழே வர. ஸோ அப்படியே ஸ்டெடி பண்ணி வச்சு அப்படியே மேலே வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டெடி பண்ணி காட்டுங்க. அப்படியே புஷ் புல்ல ரைட் ஹேண்ட் கீழே வந்து லெஃப்ட் ஹேண்ட் வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் தள்ளி ரைட் ஹேண்ட் வாங்க. ஸோ ஒரு கை ஸ்டெடி போயிடுச்சு. ஸோ இப்படி தான் லெஃப்ட்டு தள்ளி ரைட்டு வாங்கணும், மேலே போய் ரைட்டு தள்ளி லெஃப்ட்டு கீழே வந்து வாங்கிச்சுன்னா இதுதான் புஷ் புல் மெத்தட். ஓகே, ஸோ கிராஸ் ஓவர் மெத்தட் எப்படி பண்ணணும்? கிராஸ் ஓவர் ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் மெத்தடில் கம்ப்ளீட்டாக லெஃப்ட்டு திருப்பி காட்டுங்க. எஸ், பர்ஃபெக்ட். 1 சர்க்கிள் முடிஞ்சு, இன்னொரு ஹாஃப் சர்க்கிள் திருப்பிட்டிங்கன்னா ஸ்டெடி ஸ்டேரிங். ஓகே, ஸோ வியூவர்ஸ், பவர் ஸ்டேரிங் அப்படின்னாலே ஒரு 1.5 சர்க்கிள். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டெடி பண்ணிக்கோங்களேன், ஹேண்ட் ஓவர் ஹேண்டில் ஸ்டெடி பண்ணிக்கோங்க. வெரி நைஸ். இன்னொரு பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கிற டவுட்ஸ் இதுதான், எவ்வளோ அழகாக திருப்பினா ஸ்டேரிங் எவ்வளோ அழகாக ஃபுல்லாக லெஃப்ட் திரும்பிடுது அப்படின்றது, எவ்வளோ ஸ்டெடி பண்ணுறேன் அப்படின்றது தெரியல. அந்த கொஷினுக்கு ஆன்சர் வேணும்னா ஃபுல்லாக திருப்பிக்கோங்க, லெஃப்ட்டில் கடகடன் திருப்பிக்கோங்க. வெரி நைஸ். -1/3. வெரி நைஸ். -1/3 -1/3. ஸோ இவ்வளோ தாங்க. ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் திருப்பினீங்க, எவ்வளோ திருப்பினீங்கன்னா 3 மடங்காக நினச்சிக்கோங்க. ஒரு பங்கு ஹாஃப் சர்க்கிள், இன்னொரு பங்கு இன்னொரு ஹாஃப் சர்க்கிள், இன்னொரு பங்கு முழுசாக 1.5 சர்க்கிள் நான் லெஃப்ட்டில் திருப்பியிருக்கேன். அப்போ ஸ்டெடி பண்ணும்போது 1/3 2/3 3/3 அப்படின்றது வந்து ஸ்டெடி பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். ஸோ வியூவர்ஸ், இப்போ வந்து நான் 1/3 2/3 3/3 சொன்னேன்ல, இப்போ கம்ப்ளீட்டாக 3/3 திருப்பினா வண்டி எவ்வளோ திரும்பும், 2/3 திருப்பினா வண்டி எவ்வளோ திரும்பும், 1/3 வச்சுக்கிட்டு திருப்பினா எப்படி வந்து வண்டி திரும்பும், என்ன டிகிரி ஆங்கிளில் வந்து டயர் திரும்பும் அப்படின்ற விஷயத்த வந்து ஆஸ் அ டிரைவராக நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அதை வந்து கிரவுண்டில் வந்து திருப்பி காமிச்சிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஐடியா கிடைக்கும். பாருங்கள் சார், கம்ப்ளீட்டாக 1.5 சர்க்கிள் திருப்புங்களா, ரைட்டில் ஃபுல்லாக திருப்பிக்கோங்க சார், கம்ப்ளீட்டாக திருப்புங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து 30 டிகிரி ஆங்கிளில் திரும்பி இருக்கும். 30 டிகிரி 1.5 சர்க்கிள் கம்ப்ளீட்டாக ரைட்டில் திருப்பிங்கன்னா 30 டிகிரி. இங்கே ரெஃபரன்ஸ்க்கு ஒரு கோன் வச்சுருங்க சார். கிளச் கண்ட்ரோல்லே அழகாக ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களா, வெரி நைஸ். இப்போ வந்து ஒரு சர்க்கிள் பண்ணுங்கள் சார், அந்த 1.5 சர்க்கிள் ஃபுல்லாக கட் பண்ணதுலே. எஸ், கிளச் கண்ட்ரோல்லே கொஞ்சம் கொஞ்சமாக. பர்ஃபெக்ட், நைஸ். இப்போ 30 டிகிரியில் ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிங்கன்னா இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப சின்ன சர்க்கிள். ஆரம்பித்த இடத்துல தான் வந்து முடியும். இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. எஸ் சார், இப்போ 1 சர்க்கிள் வச்சுருக்கீங்களா? எஸ், 1 சர்க்கிள் வச்சிங்கன்னா 20 டிகிரியில் இருக்கும் வியூவர்ஸ். நான் கோன் பக்கத்தில் தான் இருக்கேன். இப்போ ஆரம்பிங்க சார், அந்த 1 சர்க்கிளில் ஒரு கம்ப்ளீட் ஒரு சர்க்கிள் பண்ணுங்களேன், கிளச் கண்ட்ரோல்லே பண்ணுங்கள் அழகாக. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வைடண்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து வைடண்டாக திரும்பி எடுத்துகிட்டு வந்து அழகாக இங்கே நான் கோன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சிடலாம், அங்கே தான் வந்து அந்த சர்க்கிள் முடியும். பாருங்கள், வெரி நைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், கோன் இருக்கிற இடத்துல கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காரு. எஸ் சார், இப்போ செமி சர்க்கிள் வச்சுக்கோங்களேன், லெஃப்டில் செமி சர்க்கிள். எஸ், ஹோல். இது வந்து செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிள் வச்சிங்கன்னா ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா 10 டிகிரி. இது ரொம்ப வைடரான சர்க்கிள். ஓகே, டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப அதிகம். இப்போ வந்து அதே மாதிரி ஒரு சர்க்கிள் மட்டும் பண்ணுங்களேன், ரொம்ப வைடாக போயிட்டு வந்துடுங்க கிளச் கண்ட்ரோல்லையே. இப்போயும் வந்து கோன் பக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது வியூவர்ஸ், ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா 30 டிகிரி 20 டிகிரி 10 டிகிரி. இப்போ வந்து போடுற சர்க்கிள் வந்து 10 டிகிரி ஆங்கிளில் வைடண்டாக போயிட்டு எவ்வளோ தூரம் திருப்பிட்டு வரும்னு மட்டும் பாருங்கள்.
ஆனால் முடிகிற இடம் இதுவாக தான் இருக்கும். ஓகே, அங்கே ஆரம்பித்தாலும் இந்த கோன் கிட்ட தான் முடியும் பாருங்கள். ஒரு செமி சர்க்கிளில் மட்டும் திருப்பினா சர்க்குலர் மோஷன் ஆஃப் ஸ்டியரிங் எவ்வளோ அழகாக நான் வந்து கோன் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுருக்கேன்னு தெரியும். அவர் செமி சர்க்கிளில் வந்தாலும் இங்கே தாங்க வந்து முடியும். வெரி நைஸ் சார். பார்த்தீங்கன்னா தெரியும் வியூவர்ஸ். ஸ்டாப் த கார், ஸ்டடி பண்ணிடுங்க சார். ஸோ வியூவர்ஸ் 30 டிகிரி ஃபுல்லாக திருப்பி இருந்தோன்னா ஸ்டியரிங் வந்து போடுற ரேடியஸ் சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சர்க்கிள்ன்றதுனால சின்ன ரேடியஸ் தான் இருக்கும். 20 டிகிரி அதாவது கொஞ்சம் 1 சர்க்கிளில் வச்சுருந்தா வைடாக திரும்புது. இன்னும் 10 டிகிரி வச்சா ரொம்ப வைடாக திரும்புது. பெரிய ரேடியஸ் இருக்குது, பெரிய சர்க்கிள் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு ரோட் கண்டிஷன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல் ஷேப் ரோடு எடுத்துகிட்டு என் ஸ்டூடெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, எப்படி 30 டிகிரிலேருந்து 20 10 0 ஆக்குறாரு அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செம ஐடியா கிடைக்கும். பாருங்கள். ஸோ வியூவர்ஸ் இப்போ எப்படி லெஃப்ட்டு திருப்பலாம் அப்படின்றத பார்ப்போம். சைடு மிரர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொண்டு வந்துக்கோங்க. வந்தாச்சு கம்ப்ளீட் லெஃப்டியா. வெரி நைஸ். 30 டிகிரி பண்ணியிருக்கீங்களா? வெரி நைஸ். 20 டிகிரி மேக் இட் 20 டிகிரி, மேக் இட் 10 டிகிரி, ஹோல்ட் தேர், மேக் இட் 0 டிகிரி. ஓகே, ஸோ வைடண்ட் ரேடியஸை நீங்கள் வந்து எவ்வளோ அழகாக அவர் பண்ணி காமிச்சிருக்காரு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ ரைட் எப்படி திருப்பணும் வியூவர்ஸ்? இப்போ கம்ப்ளீட்டாக ரைட் திருப்பிக்கோங்க, ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. இஸ் நேரோ ஸ்ட்ரீட் ரைட் மாதிரி இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக 30 டிகிரி திருப்பியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய டேர்னிங் ரேடியஸ் 30 டிகிரியில் ஆரம்பிச்சிருங்க. ஸ்டார்ட் கோயிங். எஸ், லிட்டில் மோர். எஸ் எஸ் எஸ். இப்போ 30 டிகிரியில் ஆரம்பிச்சு ரொம்ப திரும்பிடும். 20 டிகிரி கொண்டு வந்துக்கோங்க. எஸ், 10 டிகிரி கொண்டு வந்துக்கோங்க. வெரி நைஸ். கிராஜுவலாக ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகே, 30 டிகிரி ஆரம்பிச்சு எப்படி 20 டிகிரி 10 டிகிரி 0 டிகிரி ஆக்குனாரு கிராஜுவலாக ரோடுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஸோ ரொம்ப பெரிய டேர்னிங் ரேடியஸை கம்மி டேர்னிங் ரேடியஸாக ஆக்கினா நம்ம டேர்னிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம திருப்பியிருக்கோம். ஸோ ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா லாஜிக்கலான இன்ஃபர்மேஷன் இப்போ தெரிஞ்ச பிறகு எல்லா பிகினர்ஸும் வந்து எவ்வளோ திருப்புறோம், ப்ளஸ் எல்லா அட்வான்ஸ் பர்சனும் சரி, பிகினராக இருந்தால் அட்வான்ஸ்டான எல்லாரும் ஒரே ரோடு வந்து ஷேர் பண்ணி தான் ஆகணும். யார் எவ்வளோ திருப்பினாலும் எவ்வளோ திருப்புறீங்க அப்படின்றது லெஃப்ட்டு பார்த்துக்கோங்க. இனிமேல் கரெக்டாக திருப்பிக்கோங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் மெத்தட் ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேரோ ஸ்ட்ரீட்டில் 10 டிகிரி 20 டிகிரி 30 டிகிரின்னு போவீங்க. கம்ப்ளீட்டாக 30 டிகிரியில் தான் ஆரம்பிக்க போகிறோம். நேரோ ஸ்ட்ரீட்டில் குறுகிய சந்தில் டேர்னிங்ஸில் அப்படின்னு ஆசைப்படும் போது நீங்கள் ஹேண்ட் ஓவர் ஹேண்ட் மெத்தடை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் டு ஹேண்ட் மெத்தட் மெயின் ரோடில் ப்ராடாக திரும்பும்போது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கம்மியான டிகிரி, அதாவது கம்மி சர்க்கிள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹேண்ட் டு ஹேண்டை யூஸ் பண்ணி திருப்பிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது கிராஸ் ஓவர் மெத்தட்லேயே. நான் வந்து 10 டிகிரி 20 டிகிரி அப்படின்னு நான் மைண்டில் டியூன் பண்ணிவிட்டு கிரவுண்டில் இந்த மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட் வச்சு நான் ஒருத்தருக்கும் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அவங்க சர்க்கிள் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸ்டியரிங்கில் போனால் மசில் மெமரி ஆகிடுங்க. இவ்வளோ திரும்பினா இவ்வளோ திரும்புது. ஒரு ரவுண்ட் 2 ரவுண்ட் அடிக்க விடுவேன். 30 டிகிரி ஒரு சர்க்கிள், 20 டிகிரி ஒரு சர்க்கிள், 10 டிகிரி ஒரு சர்க்கிள், இந்த மாதிரிலாம் பண்ண விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ரோடுக்கு போகும்போது எவ்வளோ திருப்புறாங்க எவ்வளோ ஸ்டடி பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஈஸியாகிடும். நீங்கள் ஏதாவது கிரவுண்ட் இருந்துச்சுன்னா போய் கார் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி திருப்பி பாருங்கள், அவ்வளோ அழகாக திரும்புதா. அதுக்கப்புறமா டேர்னிங்ஸில் போய் நீங்களா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி செம்மையாக கற்றுக்கலாங்க. கார் டிரைவிங் இவ்வளோ தாங்க லாஜிக்காக கற்றுக்கிட்டீங்கன்னா. திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் CarControl Driving Academy, training in our car and own car in Chennai at doorstep. Thank you so much for watching this video.